ஏழை வர்சஸ் பணக்காரங்களோட பசி. ஒரு கிராமத்துல கோபாலுங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அவர் தன்னோட மனைவி ராதா அப்புறம் பையன் முன்னாவோட இருந்தாரு. அவங்க ரொம்ப ஏழைங்க. அவன் வேலை செஞ்சு கொண்டு வரதெல்லாம் அவங்களுக்கு 2 வேளை உணவுக்கே சரியாயிடும். ஒரு நாள் அவரோட மனைவி ராதா என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறாளே லீலா, அவ புது புடவை வாங்கியிருக்கா. அப்புறம் எதிர் வீட்டுல இருக்கிற ரேகா, அவ தங்கத்துல நெக்லஸ் வாங்கியிருக்கா. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வாரத்துல 2 தடவை ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. ஆனா நாம வருஷத்துல 1 தடவை போயிருந்தா கூட அது ரொம்ப பெரிய விஷயம். சம்பாதிக்கிற சிந்தனை ஏதாவது இருக்கா இல்லையா? கோபால் தினமும் இந்த மாதிரி பேசுறத கேட்டு நொந்து போய் வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்புறம் காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட தவத்தை மெச்சி தேவி அம்மா தரிசனம் கொடுத்தாங்க. மகனே கோபி, நான் உன்னோட தவத்துல மகிழ்ச்சி அடைஞ்சு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அம்மா தாயே, நீங்களா? நான் காண்றது ஒன்னும் கனவில்லையே. இல்லை மகனே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அம்மா, எனக்கு நிறைய பணம், தங்கம், வெள்ளி, செல்வம், காரு, வேலைக்காரங்க எல்லாமே வேணும்மா. நான் ரொம்ப சந்தோஷமா என்னோட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். மகனே, முதல்ல நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லு. உனக்கு பணம் செல்வங்கள் தேவையா, இல்ல நிம்மதி வேணுமா, அப்புறம் சந்தோஷம் வேணுமா? அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? பணம் வசதிகள் இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் தானா கிடைக்கும் இல்லையா? வாழ்க்கைன்னா என்னன்னு நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கப்பா. நீ ஒரு வேலை பண்ணு. நீ உன் மனைவிய கூட கூட்டிக்கிட்டு 2 இடத்துக்கு போ. ஒன்னு சேட் ஹீராலால் கிட்ட, அப்புறம் இன்னொன்னு ஒரு கூலி கண்ணையா கிட்ட போ. அவங்க கூட ஒரு நாளை கழிக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட வரத்தை கேளு. அப்படி யாராவது ஏதாவது கேட்டா என்னோட பேரை சொல்லு. கோபாலும் ராதாவும் அதே மாதிரி செஞ்சாங்க. முதல்ல 2 பேரும் சேட் ஹீராலால பார்க்க போனாங்க. அப்பதான் சேட்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. டேபிள்ல நிறைய தின்பண்டங்கள், சிக்கன், மட்டன், கறி குழம்பு, சப்பாத்தி, சாதம், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்தது. வா வா கோபால், வா வந்து உட்காரு, சாப்பிடு. உன்னை இங்க அனுப்புனது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சேட்டு சைகை காட்டினாரு. அப்புறம் 2 பேர் வந்து கோபால் அப்புறம் ராதாவோட பிளேட்ஸ்ல கூட அவங்க பரிமாறினாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா சேட்ஜி வெறும் தயிரும் சாதமும் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அட, என்னங்க சேட்ஜி, நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? கோபால், என்கிட்ட எல்லாமே இருக்கு. பணம், வசதி, தங்கம், வெள்ளி, அப்புறம் வேலைக்காரங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு பிபி, சுகர், அல்சர், டிபி எல்லா வியாதிகளும் இருக்கு. அதனால நான் தயிர் சாதத்தை தவிர வேற எதுவுமே சாப்பிட முடியாது. மறுநாள் கோபாலும் ராதாவும் கூலி கண்ணையா வீட்டுக்கு போனாங்க. அப்பதான் அவர் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தாரு. அவர்கிட்ட வெறும் சாம்பாரும் சாதமும் இருந்தது. ஆனா ரொம்ப சந்தோஷத்தோட தன் மனைவியோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்போதான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கோபாலும் ராதாவும் மறுபடியும் காட்டுல அதே மரத்துக்கிட்ட போய் வணங்கினாங்க. அப்போதான் தேவி அம்மா அவங்களுக்கு காட்சி அளித்தாங்க. எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சுமா. எனக்கு பணம், காசு, வசதிகளை விட சந்தோஷம், நிம்மதி, அப்புறம் எந்த ஒரு நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். தினமும் 3 வேளை சாப்பாடும் சந்தோஷமான வாழ்க்கையும் வேணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம்மா. தேவி அம்மா ததாஸ்துன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அன்னையில இருந்து கோபாலும் ராதாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மாய மீன் மரம். ஜோத்பூர் கிராமத்துல விபின் தன்னோட நண்பர்களோட கில்லி விளையாடிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட நண்பன் வெங்கட் அந்த இடத்துக்கு ஓடி வந்தான். அப்புறம் கத்த ஆரம்பிச்சான். ஏப்பா விபின், உங்க வீட்டை ஜப்தி பண்றதுக்காக பேங்க்காரங்க வந்திருக்காங்க. உங்க அப்பா ஏதோ கடன் வாங்கி இருக்காரு. அத சரியான சமயத்துல கட்டாம விட்டுருக்காரு. அதனால பேங்க்காரங்க சில ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு வந்து வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியில தூக்கி போடுறாங்க. சீக்கிரம் வாப்பா, வா வா. என்னப்பா சொல்ற? இந்த விஷயத்த என் அப்பா என்கிட்ட கூட சொல்லலையே. வா வா, சீக்கிரம் வா. விபினும் வெங்கட்டும் அந்த இடத்துக்கு போனப்ப பேங்க் ஆபீசர்ஸ் பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில வீசிக்கிட்டு இருந்தாங்க. விபின் அவங்கள போய் தடுத்தான். அப்ப பேங்க் ஆபீசர் என்ன சொன்னாருன்னா,
என்னப்பா இப்போ உங்களுக்கு அவமானமா இருக்கா? கடனை வாங்கினா அதை ஒழுங்கா திருப்பி கட்டணும் இல்லையா? மரம் மாதிரி வளர்ந்துருக்க. வயசான உங்க அப்பா வாங்கின கடனை உன்னால அடைக்க முடியாதா என்ன? சார், நீங்க எனக்கு 1 மாசம் அவகாசம் கொடுங்க. உங்களோட எல்லா கடனையும் நான் அடைச்சிடுறேன். அப்படி சொன்னதும் பேங்க்காரங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. விபின் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு காக்கா வந்து ஒரு லெட்டரை விபினோட முன்னாடி வீசிட்டு போயிடுச்சு. அட, இது என் தாத்தா எழுதின லெட்டர் மாதிரி இருக்கு. அவர் இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சே. இதுல என்னமோ எழுதி இருக்கு. அப்பா, இங்க பாருங்க, அங்க போறதுக்கான வரைபடமும் இருக்கு. வாப்பா வெங்கட், நீ ஏன் கூட வா. நாம அங்க போவோம். அங்க போய் அந்த மாய மீன் மரத்துல இருந்து மீன்களை எடுத்துட்டு வந்து பணம் சம்பாதிப்போம். உனக்கு என்ன பைத்தியமா? மரத்துல மீனா? அட நீ வேற, இந்த லெட்டர்ல இருக்கிறது எல்லாத்தையுமா நீ நம்பிடுவ? என்னப்பா பண்ண சொல்ற வெங்கட்? என்கிட்ட இப்போதைக்கு எந்த வழியுமே இல்ல. சரி, என் கூட வா. இப்படி 2 நண்பர்களும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. ஆத்த கடந்ததுக்கு அப்புறமா அங்க அவங்க ஒரு பெரிய பாம்பை பார்த்தாங்க. அப்ப அந்த பாம்பு என்ன கேட்டுச்சுன்னா, நீங்க 2 பேரும் நல்ல திடமா இருக்கீங்க. சொல்லுங்க, உங்கள யாரு எனக்கு உணவா மாற போறீங்க? எனக்கு இப்ப வயசாயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு. அப்ப வெங்கட் சொன்னா, அட என்னப்பா இது, நான் உன் கூட வந்து எப்படி மாட்டிக்கிட்டேன் பாத்தியா? உடனே விபின் என்ன சொன்னான்னா, பாம்பே, நான் இப்போ ஒரு மாய மீன் மரத்தை தேடி இங்க வந்திருக்கேன். அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் உங்களுக்கு உணவா வரேன். அதனால இப்போதைக்கு எங்களை விட்டுருங்க. மனுஷங்க சரியான ஏமாத்துக்காரங்க. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? ஐயா பாம்பே, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. வெங்கட்டுக்கு அந்த மரத்தை மட்டும் காட்டி விடுங்க. நான் உங்களுக்கு இப்போவே உணவா மாறிடுறேன். நீங்க என்ன சாப்பிடலாம். எல்லாரும் நான் பேசினத கேட்ட உடனே ஓடி போயிடுவாங்க. ஆனா நீ ஒருத்த மட்டும்தான் இங்கேயே நிக்கிற. அப்படின்னா நீ ஒரு நேர்மையான மனுஷன்னு தெரியுது. அங்க பாரு, அதுதான் மாய மீன் மரம். உனக்கு எவ்வளவு மீன் வேணுமோ போய் எடுத்துட்டு போ. பாம்பு அப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு மாய மரம் மீன்களோட நிறைஞ்சி அந்த இடத்துல தோன்றிச்சு. அப்புறம் அந்த பாம்பு மறைஞ்சிருச்சு. அப்புறம் விபினும் வெங்கட்டும் எல்லா மீன்களையும் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல வித்தாங்க. இது போல 1 மாசத்துக்குள்ள விபின் பேங்க் கடன் மொத்தத்தையும் அடைச்சிட்டான். அப்புறம் அவங்க முன்னோர்களோட வீட்டை காப்பாத்திட்டான். சோட்டு தாதாவோட கார் ரேஸ். ஹலோ பிரதர்ஸ், சோட்டு தாதா வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரையும் சிரிக்க வைக்க, எல்லாரையும் மகிழ வைக்க. சோட்டு தாதா அவன் ஒரு குள்ள மனுஷன். அதனால எல்லாரும் அவனை சோட்டு தாதான்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் சோட்டு தாதா ஒரு எலக்ட்ரிக் ரேசிங் காரை வாங்கினா. சோட்டு தாதா வந்தார். ஐயா சோட்டு அட சோட்டு தாதா, என்ன விஷயம்? புது வண்டி? ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. எப்பா, இது ஒன்றும் வண்டி கிடையாது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு, சோட்டுவோட கார். இத வண்டின்னு சொன்ன அவ்வளவுதான், உன்னோட வாய உடைச்சிருவேன். அடடா, ஏன்பா இவ்ளோ கோவப்படுற? அது காரோ வண்டியோ, அதுல என்ன வித்தியாசம்? முதல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லுப்பா. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். அதனால நான் இந்த கார்ல போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். அப்படி சொல்லிட்டு சோட்டு அங்கிருந்து புது பேட்டரி ரேஸ் காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனான். ஆனா அதே கிராமத்துல இருக்கிற காலு அப்புறம் பாலுவுக்கு சோட்டு தாதாவை கண்டாலே பிடிக்காது. ஆனா சோட்டு தாதா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க கார்ல போகும்போது அப்ப காலுவும் பாலுவும் சோட்டு தாதாவுக்கு பின்னாடி ஒரு கார்ல வந்துகிட்டு இருந்தாங்க. சோட்டு தாதா புது காருங்கிறதுனால ரொம்ப மெல்லமா ஓட்டிட்டு போறதுனால அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏய் சோட்டு தாதா, நீ காரை ஓட்டுறியா இல்ல சைக்கிள் ஓட்டுறியா? ஒதுங்கி போ. ரோட்ல இருந்து உன் காரை எடுத்து சைட்ல போ. இதுக்கு பதிலா நீ நடந்து போயிருக்கலாம்ல. சீக்கிரமா போய் சேர்ந்திருப்ப. அப்படி சொல்லிட்டு காலுவும் பாலுவும் சோட்டு தாதாவோட வண்டி கிட்ட வந்தாங்க. அப்படியே காரை ஒரு தட்டு தட்டினாங்க. அப்போ சோட்டு தாதா வண்டியை விட்டு இறங்கி இப்படி சொன்னாரு. அட போய், என் வண்டி மேல மட்டும் கைய வச்சு பாருங்க. அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உன்னை உயிரோட புதைச்சிருவேன். எனக்கு பிடிச்ச பொருள் மேல கைய வைக்காதீங்க. சோட்டு தாதா, நீ எங்களையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா?
இப்ப பாரு உன்னோட காரை நாங்க என்ன பண்ண போறோம்னு. அப்படி சொல்லிட்டு காலுவும் பாலுவும் காரை தூக்கி ரோட்டுக்கு பக்கத்துல வீசிட்டாங்க. அதே சமயம் சோட்டு தாதாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிங்கி அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஏ பிங்கி, இந்த தடியனங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தேன். டென்ஷன் ஆகாதப்பா, அதான் நான் இருக்கேன்ல. டேய் வழங்காதவனுங்களா, ஒழுங்கு மரியாதையா சோட்டுவோட வண்டிய சரி பண்ணி கொடுங்க, புரிஞ்சுதா? அப்படி செய்யல நான் உங்க காரை கட்ட வண்டி ஆக்கிடுவேன். உன்னோட ஆசை நாயகனோட பேட்டரி கார் தான் இப்போ கட்ட வண்டியாக போகுது. பிங்கி, நீ இதுல தலையிடாத. காலு, என் சோட்டோட வண்டி பார்க்கறதுக்கு தான் சின்னதா இருக்கும், ஆனா அது பறக்கும் அந்த ஏரோப்ளேன மாதிரி. வேணும்னா ஒரு ரேஸ் வச்சுப்போமா? ரேசா? அப்ப சரி, யார் தோத்து போறாங்களோ அவங்க ஒரு வருஷம் வரைக்கும் இன்னொருத்தரோட காரை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டு சோட்டுவும் காலுவும் அவங்களோட வண்டிகளை எடுத்துக்கிட்டு ரேஸுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா பிங்கி தந்திரத்தனமா காலுவோட கார் சைலன்சர்ல ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டா. அப்புறம் ரேஸும் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல காலுவோட கார் ரொம்ப வேகமா போச்சு. ஆனா அதுக்கப்புறமா வாழைப்பழத்தால அந்த கார் நின்னுடுச்சு. அப்புறம் சோட்டு முன்னாடி போய் அந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டான். छोटू दादा நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். छोटू दादा। छोटू दादा, அட என்னப்பா இது? இப்ப நான் இவனோட காரை ஒரு வருஷம் துடைக்கணுமா? என் கதை முடிஞ்சது.